ஏன் சிறுதானிய உணவு சத்துமா ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் எல்லாமே விட்டமின்ஸ், புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே அதில் கலந்துருக்குதுமா. தேவையானது மட்டும்தான் உள்ளே போகும். உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற முறையில் தான் இது செஞ்சுருக்குறாங்க. சரிங்க. இது தவிர்த்துறணும், இல்லை அதிகமாக போச்சுங்க, இது குறைவாக போச்சு, அதிகமாக போடனால பாதிப்பு, குறைவாக போடனால பாதிப்பு, அப்படி இந்த பாதிப்பு கிடையாது. 60-70 தாண்டுற போது ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ எதாக இருந்தாலும் கேட்டு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 50 வயசுல கேட்டுக்கிறாங்க, செய்ய மாட்டாங்க. சின்ன வயசுக்காரர் காது கொடுத்தா கேட்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கூடிய நடைமுறைங்க. கீரைகள் நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது, சிறுதானியங்கள் எடுக்கிறாங்க. இது மேலே எடுக்கிற போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக இருக்குங்க, அதுக்கு ரொம்ப நாள் நீடிக்கும். அப்புறம் அந்த உறுப்புகள் பலமாக ஆரம்பிச்சிருமா. யோகம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய டே ரொட்டைன் லைஃப்ல நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேரு இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே மனசு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி அருட்பெருஞ்சோதி ஆர்கானிக் மற்றும் ஹெர்பல்ஸ் திரு ஜெகநாதன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம மனுஷங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள் என்னங்க ஐயா? ஒரு 3 நோய்கள் சொல்லுங்க ஐயா. இப்போ என்னோட தேடி வர்றவங்க நிறைய பார்த்தீங்கன்னா அல்சருக்கு அதிகமாக வர்றாங்கம்மா. அல்சருக்கு அதிகமாக வர்றாங்க. அடுத்தது சுகர் ப்ரெஷருங்க. சுகர் ப்ரெஷர் அதாவது அல்சர் ஒட்டி இது வரக்கூடிய நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வருது. அப்புறம் மூலமுங்க, மலச்சிக்கல் வர்றது, அது மாதிரி வருதுங்க. ஸ்கின் டிசீஸ், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் வர்றாங்கம்மா. கிட்னி ஃபெயிலியர் வர்றாங்க. அது சர்க்கரை நோய் காலில் அடிய புண்ணு நிறைய ஆயிருங்க. அந்த மாதிரி பேஷண்ட் நிறைய வர்றாங்கம்மா. ஓ சரிங்க. ஸோ அந்த மாதிரி காலில் புண்ணு வந்தால் விரலே எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆமாங்க. அது ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு முடியலன்ட்டு அப்புறம் இங்கே வர்றாங்க. சரிங்க. இந்த நோய்கள் தான் முக்கியமா இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அல்சர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும். ஐயா, அதே மாதிரி இந்த நோய்களுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்கமா இல்ல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறைங்களா? ரெண்டுமே இதுங்கண்ணா. உங்களுக்கு உணவு பழக்கம் முக்கியமானதுங்க. அதுலதான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. கண்டிப்பாங்க ஐயா. சாப்பிட்ற முறைகளை வாய்க்குள்ள போடுறதெல்லாம் இன்னைக்கு எது வேணா நினைச்சா போட்டுக்கலாங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. பட் ஈஸியாக கிடைக்குது, டேஸ்ட்டாக கிடைக்குது, மனம் கமகமன்னு அடிக்குதுங்கனால ஒருத்தர் ஸ்டெடியாக இருக்கோன்னாலும் கூட முடியதில்லை, எப்படியாவது ஒன்று சாப்பிட்டுலாங்கிற அளவுக்கு ஆயிடுறாங்க. அதில் தான் உள்ள மாட்டிக்குதுங்க. சரிங்க. ரெண்டாவது நடைமுறை பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. இந்த ரெண்டுமே தான் நம்மளை மாற்றிடுச்சுங்க. பழைய நடைமுறைகள் எல்லாம் மாறிடுச்சுங்கம்மா. முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இப்ப யாரும் சாப்பிட்றது இல்லை. எது வேணா சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு, எது வேணா கிடைக்குதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அன்னைக்கு பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, திங்கக்கிழமை அன்னைக்கு, இது குறிப்பிட்ட நாட்கள் எல்லாமே அசைவம் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாங்க. இன்னைக்கு எல்லா நாளுமே அசைவம் சாப்பிட்றங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அசைவம் சாப்பிடவே கூடாது, இருந்தாலும் கூட அதுக்கும் ஒரு இதில் நிறைய பழக்க வழக்கமே மாறி போச்சு. அதே மாதிரி அவங்க என்ன சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுங்க அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியுதுங்க. தெரியாதவங்க ஒரு 50% இருந்தாங்க கூட, தெரிஞ்சவங்க கூட மறுபடியும் அதைத்தான் எடுத்துக்கிறாங்க. அதனால முடியலைங்க, நான் காஃபி சாப்பிடாத இருக்க முடியாது, நான் அசைவம் சாப்பிடாத இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க. நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா கண்டிப்பா உணவு கட்டுப்பாடுங்கிறது, உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா வேணும். அதே மாதிரிங்க ஐயா, நம்ம எடுத்துக்கக்கூடிய இயற்கையான உணவுகள் எந்த அளவுக்கு நம்ம நோயை தடுக்குங்க ஐயா? அது இருக்கிற கான்செப்ட்லிங்கமா, நீங்க உதாரணத்துக்கு பார்த்தா நேற்று ஒரு பேஷண்ட்டுங்க கால்சியம் கம்மியாக இருக்குதுனாங்க. அப்போ கால்சியம் கம்மியாக இருக்குதுன்னா, கால்சியம் கம்மியானதுக்கு கால்சியம் மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது அப்போதைக்கு கால்சியம் ஏற்ற மொழி, அது இயற்கையாக பர்மனெண்ட்டே கிடையாது. அது இயற்கையான உணவில் இருக்கிற கால்சியம். இப்போ பிரண்டைய சட்னி சாப்பிடலாம், இது மாதிரி கீரைகள் நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது, சிறுதானியங்கள் எடுக்கிறாங்க. இது மாதிரி எடுக்கிற போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக இருக்குங்க, அதுக்கு ரொம்ப நாள் நீடிக்கும். அப்புறம் அந்த உறுப்புகள் பலமாக ஆரம்பிச்சிருமா. ஒரு இரும்பு சத்து வேணும்னா இரும்பு சத்து உற்பத்தி செய்யக்கூடிய வேலை உறுப்புகள் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சிறுதானிய உணவு எடுக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை அது பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ நேச்சுரலுக்கு அன்நேச்சுரலுக்கு அதை வித்தியாசம், இயற்கை செயற்கைக்கு அதை வித்தியாசம். இயற்கைங்கிறது இயற்கையாகவே அமைஞ்சு அவங்களுக்கு அந்த என்ன சத்து கிடைக்கணுமோ, புரோட்டீனோ, மினரல்ஸோ, விட்டமின் எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். பட் செயற்கை அப்போதைக்கு கிடைக்கும், ஆனால் திரும்ப போயிடும். பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் உடம்பு எடுத்துக்காது. உடம்பே இயற்கையாக வேலை செய்கிற அளவுக்கு நம்ம விடணும். அதுக்கு இயற்கையான உணவுகள் தான் முக்கியம். சரிங்க ஐயா. அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள்ல நிறைய ரசாயனங்கள் கலக்குறாங்க. அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும்? முக்கியமாக கிட்னி ஃபெயிலியர் தான் முக்கியமாக. அதாவது உடம்புல இருக்கிற கழிவுகளில் வெளியேற்றுறதுக்கு நிறைய வழி இருக்குங்க. ஒன்று தோல் மூலியமாக வரலாம், சிறுநீர் மூலியமாக வருங்க, சளியாக வரும், நிறைய வழியாக மோசம் மலை மூலியமாக வரும். பட் எல்லா மூலியமே வர்றதுக்கு அதிகமாக எவ்வளோ வேணால் வர ஆரம்பிக்கும். ஆனால் கிட்னிங்கிறது ஒரு ஸ்டேஜில் பாதிக்க ஆரம்பிச்சிடும். தோல்னா உங்களுக்கு தோல் சொரியாசிஸ் அந்த மாதிரி வந்துருங்க.
மலச்சிக்கல் வர்றவங்களுக்கு பார்த்தா மூலம் இந்த மாதிரி வந்துருங்க, பைல்ஸு இந்த மாதிரி வந்துடும். பட் கிட்னி வந்து ஒரு சல்லடை மாதிரிங்க. நம்ம என்ன எடுத்தாலும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய தள்ளவுக்கு உடம்ப கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. பட் அது ஒரு சல்லடை. அந்த சல்லடையை வெளியே இப்போ நம்ம சல்லடையில் ஃபில்டர் பண்ணோம்னா சல்லடையை தட்டிட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். பட் அந்த ஃபில்டர் கிட்னி அப்படி பண்ண முடியாது. மெயினாக கிட்னி பாதிக்கும். ரெண்டாவது கல்லீரல். ஏன்னா உடம்புல இருக்கிற டாக்ஸின் பூராமே வெளியேற்றக்கூடிய ஃபில்டர் வேலை பூராமே அந்த ரெண்டுமே தான் செய்யுதுங்கம்மா. கல்லீரல் அதிகமாக பாதிக்கும். கல்லீரல் பாதிக்கவே எல்லா உறுப்புகளுமே பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், கல்லீரல் மிக மிக முக்கியம். அடுத்தது கிட்னி. இந்த ரெண்டுமே முக்கியங்கம்மா. ரெண்டுமே செயலிழந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை உள்ள வாய்க்குள்ள போடுறது பூராமே நம்ம உணர்ந்து போடணும். உணர்வுல எது வேணா போட்டுக்கலாங்கிற மாதிரி. நிறைய ஜூஸ் ஐட்டம் எல்லாம், கம்பெனி ஜூஸ் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றாங்க, அல்லது ஸ்நாக்ஸ்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே கிட்னிக்கு நிறைய வேலை கொடுக்குங்க. கிட்னியும் ஓரளவுக்கு தானே தாங்குங்க. கண்டிப்பாங்க ஐயா. அதே மாதிரி நம்மள நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா காலையில சாப்பிட்றதையே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? காலையில் அதிகமாக சாப்பிட வேண்டியது இல்லைங்கம்மா. சரியான ஒரு குறிப்பிட்ட அளவாக அது வேணுங்க. உணவு கண்டிப்பாக வேணும். அது சத்து உள்ளதாக வேணுங்க. சும்மா எது வேணால் வாயில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்ல ப்ரோட்டீன் மினரல்ஸ் இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ஆமாம், எடுக்காத வெறும் வயிறு இருக்கிற போது அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் அல்சர் ப்ராப்ளம் வந்துடும். அல்சர் வந்து உடனே வராதுங்கம்மா. ஒரு 2-3 வருஷம் இப்படியெல்லாம் தொடர்ந்து பண்ணாங்கன்னா அல்சர் வந்துட்டு அவங்க லைஃப் வராமல் அல்சர் தொடர்ந்து நீடிக்கும். உணவு முறையில் மாற்றிக்கிட்டா சரியாயிடும். மாற்றலைன்னா சிரமம். அதான் காலை உணவை வந்து தவிர்ப்பது கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்றாவது சாப்பிடணும். ஆமாம், அதாவது சில பேர் நல்லா இருக்கிற போது அதை பற்றி நினைக்கிறது இல்லைங்கம்மா. அடிக்கடி எல்லாத்துக்குமே சொல்லுவேன், முழங்கால் நல்லா இருக்கிற போது முழங்கால் பற்றி நினைக்க மாட்டேங்க, கண்ணு நல்லா இருக்கிற போது கண்ணை பற்றி நினைக்க மாட்டேங்க. அப்போ அது எது பாதிக்குதோ அந்த உறுப்புகள் பின்னால நம்ம ஐயோன்னு சொல்கிறோம். ஆனால் அது பாதிச்ச பின்னால் அது ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலைங்க. ஐயா, காலையில் உணவாக நம்ம சாப்பிட்றோங்களே, அதுக்கு பதிலாக ஹெல்த் மிக்ஸாக எடுத்துக்கலாங்களா? ஒருவேளை ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்னங்கம்மா, நம்ம நிறைய வயிற்றுக்குள்ள வயிறு நம்பணுக்காக போகக்கூடாது. என்ன வேணுமோ அந்த தேவையான உணவை எடுத்துக்கிறத பெட்டர். ஏன் சிறுதானிய உணவு சத்துமாக ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் எல்லாமே விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே அதில் கலந்துருக்குதுமா. தேவையானது மட்டும்தான் உள்ளே போகும். சரிங்க. அது நல்ல வெயிட்டாக இருக்கிறவங்க அதை குடிச்சாங்கன்னா சத்துக்கள் மட்டும் போக கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் உடம்பு ஒல்லியாக இருக்குதுன்னா நம்ம அதை ஹெல்த் மிக்ஸ் எடுத்துட்டு அடிஷனலாக கொஞ்சம் ஃபுட் எடுத்தோம்னா உடம்பு வர ஆரம்பிச்சிடும். ஆமாங்க. இப்போ இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறாரு, ஒரு 75 வயசு ஆச்சுங்க. இதை எடுத்த பின்னால் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு நல்ல உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறாரு. முதல்ல ரொம்ப டயர்டாக இருந்தார். இப்போ ரொம்ப எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு மாதத்துக்கு 2 டப்பா வாங்கி சாப்பிட்றாரு. தனியாக பேச்சுலராக இருக்கிறாரு. வச்சு குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க, பார்த்தா நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. காரணம் என்ன, அந்த உறுப்புகள் பூரா பலமாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சுறுசுறுப்பு ஆயிடலாங்கம்மா. சாயந்தரம் வரைக்கும் டயர்டு வராது. அது குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இப்போ மூளையினுடைய செல்கள் வளர்ச்சி வந்து 5 வயசு வரைக்கும்மா. அந்த 5 வயசு வரைக்கான வளர்ச்சியில் நம்ம சரியான சரிவிகித உணவு கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. 5 வயசு வரை தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்றா அவங்களுக்கு மாவு ஆட்டி கொடுக்கலாம், காய்ச்சி கொடுக்கலாங்க, அல்லது தோசையில் ஊற்றி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் உருண்டை பிடிச்சி கொடுக்கலாங்க. ஹெல்த் மிக்ஸ் மேலே ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறது எதாக இருந்தாலும் சேகரிச்சுக்குவாங்க. எந்த செய்தியாக இருந்தாலும் சேகரித்து தன்னை டெவலப் பண்ணிக்குவாங்க. அந்தளவுக்கு நாலேஜ் டெவலப் ஆயிடும். ஐக்யூ லெவல் நல்லா. ஆமாங்க. அதனால தான் நம்ம இன்னொன்று சின்ன வயசில் நம்ம அதையே கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது. 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. 6 மாதத்துலேருந்து கொடுத்த குழந்தையினுடைய திறமையாக தனியாக தெரியுங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். குழந்தையினுடைய வளர்ச்சி, அவங்களுடைய கேட்குற கேள்வி, அவங்களுடைய செயல்பாடு, சுறுசுறுப்பு எல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் வந்து தொளதொளப்பாயிருங்கம்மா. மசில்ஸ் வந்து நம்ம தொளதொளப்பாயிரு. ஹெல்த் வைஸ் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல கெட்டி ஆயிருங்க, உடம்பே இறுகிரு, நல்லா இருக்குங்க, உடல் கட்டுக்கோப்பா இருக்குங்க. அப்புறம் உடம்பு பாதிப்புனால என்ன ஆகுதுன்னா எல்லா உறுப்புகளுக்குமே செயல் இழந்திருக்கு. கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குமா. ஒவ்வொருனுடைய செயல்பாடுகளுமே குறைவாயிருக்கு. பட் ஹெல்த் மிக்ஸ் எடுக்கிற போது அந்த செயல்பாடு திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகி நல்லா ஜென்ரேட் ஆகி அப்போ உறுப்புகள் நல்லா வேலை செய்கிற போது எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தான் ஹெல்த் மிக்ஸ் காலையில் ஒரு வேலையை நேரமாக எடுத்துக்க சொல்கிறேன். ஏன்னா 2 டம்ளர் 3 டம்ளர் வயிறு நம்ம குடிச்சிக்கலாங்கம்மா. சரிங்க. இப்போ நம்ம கிட்ட எந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் இருக்குங்க? எல்லா சிறுதானியத்தையும் முளைக்கட்டி காய வச்சு வறுத்து அது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி, துளசி, வெத்தலை, அமுக்குரா எல்லாமே சேர்த்திருக்கிறேங்கம்மா. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கிறேங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ நம்ம கிட்ட இருக்க ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிடலாங்கம்மா. 2 பேர் சாப்பிட்றபோது 2 பேருக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். நிறைய எடுத்துட்டு இருக்கிறாங்கம்மா. சரிங்க ஐயா, இயற்கை உணவுகள் எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது எவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுமே? ஒரு 15 நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சிருக்குமா. 48 நாள் மினிமம் எடுத்துடணுங்க. ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலங்க. ஆனால் ஒரு 15 நாள்லேயே நல்ல
டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். 1 வீக்கில் அதனுடைய அதிர்வல்கள் தெரியுங்க. ஒரு 15 நாள்ங்கிறது நல்லா வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய சுறுசுறுப்பு மந்தத்தன்மை எல்லாமே போயிடும், குறைஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து டயர்டா இருந்துச்சு அப்படின்னா 15 டேஸ் கழிச்சு நல்லா பிரிஸ்கா நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. 1 வீக்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். பட் 15 டேஸ்ங்கிறது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது முழுக்க முழுக்க இயற்கை உணவுகள் மட்டும் எடுத்துக்கணும். அந்த டைம்லயும் எந்த ஒரு ரசாயன உணவுகளும் எடுத்துக்க கூடாது இல்லைங்களா ஐயா? இப்போ ஒரு குடும்பத்துலன்னு பார்த்தோம்னா குழந்தைங்க, பெரியவங்க, முதியவங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தயாரிப்பா இருக்குங்களா? கண்டிப்பாங்கம்மா. எது யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இது இவங்க எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே எடுத்துக்கூடிய மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதை வந்து உபயோகப்படுத்துகிற போது எல்லாத்துக்கும் வீட்லேயே ஆரோக்கியம் நல்லா இருக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கலாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. அதாவது உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மனசு ஆரோக்கியமா இருக்குன்னு மனசு ஆரோக்கியமா இருந்தா பிசினஸ் நல்லா இருக்குங்க. எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கு, பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ் டெவலப் ஆகுது. இது மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. அதனால குடும்பத்தில் வந்து எல்லாரும் எடுத்துக்கிற மாதிரி இந்த மெட்டீரியல் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற முறையில தான் இது செஞ்சுருக்குறாங்க. இது தவிர்த்துறணும். இல்லை அதிகமாக போச்சுங்க, இது குறைவாக போச்சு, அதிகமாக போடனால பாதிப்பு, குறைவாக போடனால பாதிப்பு, அப்படி இந்த பாதிப்பு கிடையாது. எவ்வளோ வேணா யார் வேணா எடுத்துக்கலாம், யார் வேணா எடுத்துக்கலாம். சரிங்க ஐயா, ஒரு முக்கியமான கேள்விங்க ஐயா. நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினை கேட்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பதிலா நான் கேட்குறேன். நம்மளுடைய தயாரிப்புக்கும் மார்க்கெட்ல விற்கக்கூடிய மற்ற பொருட்களுக்கும் என்ன வித்தியாசங்க ஐயா? அது மற்ற பொருள் பற்றி நான் பேச முடியாதுங்கம்மா. பட் என்ன காரணங்க, இப்போ நான் செய்கிறது எனக்கு கண்ணுக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சு வாங்கி நான் செஞ்சு பதப்படுத்தி கொடுக்குறேன். 100% எனக்கு திருப்தி ஆகுது, ஆத்ம திருப்தி ஆகுது. போன வாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் இஞ்சி பூண்டு தேனூல் பண்ண முடியல. ஏன்னா ஒரிஜினல் தேன் எனக்கு கிடைக்காதனால நான் நிறுத்தி வச்சுட்டேன். சரிங்க. தவறானதை நான் கொடுக்க விரும்பலைங்க. அப்போ இதில் எனக்கு முழு திருப்தி. நல்லா நிறையா நல்லவங்க செய்கிறவங்களும் இருப்பாங்க. பட் தெரியாத நாம் அதை வந்து சொல்லக்கூடாது, தவறுங்கம்மா. ஆனால் நம்ம பொருளை எனக்கு 100க்கு 100 ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. ஏன்னா நான் விற்பனைக்காக இது பண்ணல, அவங்க உடம்பு சரியாகி வரணுங்கிறதுக்காக. இப்போ சென்னையிலேருந்து ஒரு அம்மா கூப்பிட்டாங்க முந்தா நாள். ரொம்ப ஆசீர்வதிச்சாங்க. வயசு 70 வயசுல உங்களுடைய தொடர்பு கிடைச்சது ரொம்ப, சிவன் வந்து உங்களை அறிமுகப்படுத்துன மாதிரி இருந்தது அப்படின்ட்டு வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல நான் இந்த மாதிரி பொருள் கொடுத்துருக்கணும், எப்படி கொடுக்கணும்னு விரும்புவேன். இனிமேல் எல்லா பொருளுமே சுத்தமா நல்லா பொருளை கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் கொடுக்குறேங்க. கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். காலையில சாமி கும்பிட்ற எல்லாருமே என்னை தேடி வர்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. அப்போ அந்த பொருள் பற்றி எனக்கு என்னுடைய பொருள் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. மற்ற பொருள் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய பொருள் நல்லா இயற்கையா சுத்தமா தயாரிக்கிறோம். அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக பண்ணிடுறேங்கம்மா. எனக்கு தெரியாத தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக விட மாட்டாங்க. மிஸ்ஸஸ் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. 100% கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இல்லாட்டி இந்த தொழில் நாம் செய்ய வேண்டியது இல்லைங்கம்மா. இது வந்து ஒரு வைத்தியம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் நல்லது பண்ணுறதுக்காக செய்யக்கூடியதே வைத்தியங்க. இப்போ மெடிக்கல் ஷாப் இருக்குதுங்க, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நேற்று முதல்ல ஒருத்தர் வந்தாங்க. சைனஸுக்கு நொச்சி தைலமும் வெந்நீர் பொடி ஆய் பிடிக்கணும், ஜீவசக்தியில் உள்ள சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க முதல்ல நொச்சி தைலம் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அடுத்தது வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா கொடுக்கலைங்க, நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக வந்து அதில் அறகுறையை செஞ்சு சரியாகாது. இல்லை விற்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இருந்தாங்க வாங்கிட்டு போன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ முழுசாக ஒரு ட்ரீட்மெண்ட்னா முழுமையாக செஞ்சால் மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அப்படி வந்து எனக்கு திருப்தியானாலும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அது நல்லதா கெட்டதோ, பட் என்னுடைய மனசுக்கு அது கரெக்டான படுது, நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா. வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது நோய் வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்றதை விட வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயம் பண்ணிக்கலாம்? நிறைய இருக்குதுங்கம்மா. இப்போ நாம செய்யக்கூடிய காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் உபயோகப்படுத்துறத நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்க. தினசரி உபயோகப்படுத்த மாற்றிருக்கிறாங்க. ஆனால் ஏன் மாற்றணும் அப்படின்னா வர்றதுக்கு முன்னாலே இதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற கதை. சில பேர் வந்த பின்னால்தான் அதை பற்றி பயப்படுறாங்க, அல்லது மற்றவங்க ஃபேமிலியில் யாராவது வந்துட்டா பயப்படுறாங்க, அல்லது ரிலேட்டிவ் யாராவது உடம்பு சரியில்லாத போய் பார்க்க போச்சுன்னா பயந்துக்கிறாங்க. பட் நம்மளுக்கு நல்லா இருக்கிற அதை பற்றி யாரும் நினைக்கிறது கிடையாது. இளமை வயசில் வந்து யாருமே அதை நினைக்கிறது இல்லைமா. ஒரு 50 வயசுக்கு மேலே வர்ற போது அந்த பயம் வர ஆரம்பிக்குது. 60-70 தாண்டுற போது ரொம்ப பயமா இருக்குது. அப்போ எதா இருந்தாலும் கேட்டு வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. 50 வயசுல கேட்டுக்கிறாங்க, செய்ய மாட்டாங்க. சின்ன வயசுக்காரர் காது கொடுத்தா கேட்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கூடிய நடைமுறைங்க. பட் எல்லாமே வந்து நாம என்னன்னா வந்த பின்னாலும் இப்படி ஆயிடுவாங்களா. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வர்றாருன்னா இவருடைய இன்னொரு வருஷம் 2 வருஷத்துல என்ன நடக்க அவருக்குங்கிறத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனா அவருக்கு அந்த திறமை பத்தாது. நான் ஸ்கேன் பண்ணிடுவேன், கண்டிப்பாக இவருக்கு இந்த மாதிரி தான் நடக்க அப்படின்னு. அதனால நான் அவனுக்கு அவர் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசி கொஞ்சம் திலப்படுத்தி அவங்கள பேசி அனுப்பிச்சுட்டு சாப்பிட வச்சிடணுங்க. ஏன்னா பாதிச்ச பின்னால் போய் நம்ம அவங்களுக்கு பேசி ஒன்றும் பிரயோசனம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஃப்ரெண்டில் க்ளோஸ் ஃப்ரெண்டு தண்ணி போட்டே இருக்கிறாருன்னு என்ன செய்வோம், போய் அவங்கள திட்டுவோம். 2 நாளைக்கு திட்டுவோம், அப்புறம் விட்டுருவோம். பட் நம்ம வீட்டில் செஞ்ச ஒன்று திட்டி தானே இருப்பாங்க.
கண்டிப்பா கடைசி நிறுத்த வரைக்கும் திட்டும்ல. அது மாதிரி உணவு முறைகளை பொறுத்தளவுக்கு தவறான இருக்க வரைக்கும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கணும். தவறான உணவு அது வேண்டாம், இந்த மாதிரி எடுத்துக்கங்க, பேஸ்ட் போட வேண்டாம், பல்பொடி போடுங்க, அல்லது நிக்கோடின் இல்லாத பேஸ்ட் எடுத்து பழகுங்க, புளியல் பொடி போடுங்க, சோப்பு இந்த ஷாம்பு இந்த மாதிரிலாம் வேண்டாம். இப்படி நிறைய நம்ம திரும்ப திரும்ப சொல்ற காரணம் என்ன, அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம அந்த ஆர்வத்தில் சொல்றோம். அது எடுத்துக்கிறது எடுக்காது அவங்களுக்கு இது. பட் நான் சொல்ற வேலையை நம்ம கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேங்க. ஐயா அதே மாதிரி நம்ம டெய்லியும் எடுத்துக்கக்கூடிய உணவுகள்ல எந்த அளவுக்கு இயற்கையான உணவுகள் இருக்கணுங்க? ஒரு 25% 50% இருக்கணுங்கம்மா. இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மினிமம் 25% இருக்கணும். 50% கண்டிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது என்ன பண்ணிக்கலாம்னாங்க, காலையில் இந்த ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுபோக அரும்புல் சாறு குடித்தா, நேச்சுரலாக அரும்புல் பொரிச்சு ஜூஸாக குடித்தா அது நல்லாயிருக்கு. அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க, பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் வகைகளில் ஏதாவது ஒன்றாவது உள்ளே எடுத்துக்கணும் இயற்கையானதை. மத்தியானம் பச்சை காய்கறி சேலட் கொஞ்சம் எடுத்துட்டா ரொம்ப நல்லதுமா. மத்தியானம் பச்சைக்காய்கறி சேலட் எடுத்துக்கலாங்க. இரவுல தேங்காய் பழம் அந்த மாதிரி உணவுகள் அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு அதை எடுத்துக்கலாம். அல்லது ஃப்ரூட் சாலட் மட்டும் எடுத்து வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் பர்சன்டேஜ் மாற்றிட்டா கொஞ்சம் நம்ம ரொம்ப நாளைக்கு வரலாங்க. எந்த நோய் இல்லாத வாழ்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதாவதுங்க ஐயா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை மருந்து எடுத்துக்கிறாங்க, ஆனா உணவு முறைகள்ல மாற்றம் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்னங்க ஐயா காரணம்? அது இன்றைய நடைமுறை வாழ்க்கை அது மாதிரி ஆகிடுச்சுமா. முதல் அப்படி இல்லைங்க. காய்ச்சல் வந்துனாவே பாஸ்டிங் போட்டுருவாங்க, கஞ்சி மட்டும் தான் வச்சு குடிப்பாங்க. 2-3 நாளைக்கு கஞ்சி மட்டும் வச்சு குடிச்சிட்டு சரி பண்ணிடுவாங்க. டாக்டரே கஞ்சி குடிக்க சொல்லிடுவார். கஞ்சி ரச சாதம் ஆமாங்க சொல்லிடுவாங்க. இன்னைக்கு டாக்டர் எல்லாமே வைத்தியர்கள் என்ன சொல்லிப்பட்ட, நீங்க எது வேணா சாப்பிட்டுக்கலாம், பத்தியமெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எது வேணா சாப்பிட்டுக்கலாங்க. அப்போ மக்கள் அதைத்தான் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் ஒன்று செய் அப்படிங்கிறத விட, செய்ய வேண்டாங்கிறத விட செய்யுங்கிறது ஈஸிங்க. ஈஸியாக செஞ்சிருவாங்க. அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொன்னோன்னா அவங்களுக்கு பார்த்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியுதுங்க. நீங்கள் இப்போ வர்றவங்களையும் நான் இன்னும் போய் அசைவம் சாப்பிடாதீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுவீங்க அப்படின்னா முகம் சுழிச்சு முகமே மாறிடு அசைவத்துக்கு விடுறதுன்னு. அந்த மாதிரி மனப்பான்மைக்கு ஏற்படுத்திட்டாங்க. அதே பின்னால் இப்போ பரவாயில்லைங்க. இப்போ டாக்டர்ஸை அலோபதி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அசைவ உணவெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர மக்களும் விரும்புகிறாங்க. ஆனால் கொஞ்சம் சிரமம் வைங்களேன். ஏன்னா டக்குன்னு மாத்திரை போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. எது வேணால் வேலை பார்த்துக்கலாம். நம்ம இயற்கை வைத்தியத்தில் அல்ல சித்த வைத்தியத்தில் வேறு வைத்திய முறைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. உணவு முறைகள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணுற சிரமங்கிறனால அது கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பட் இன்னைக்கு தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு நல்லா மாறிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் இயற்கை உணவு தேடி தான் மாறிட்டாங்கம்மா. அது உடம்பு சரியில்லைங்கிற போது என்ன எடுத்துக்கணுங்கிறத அவங்களே ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சுடுதண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, காபி டீ தவிர்த்துறாங்க, அசைவத்தை தவிர்த்துறாங்க. இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் ஐயா சொன்ன நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மேற்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. சப்போஸ் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி.